அடுத்தது, உறவினர்களுக்கு செலவு செய்வது நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். உறவினர்கள் என்றால் அதில் யார் யார் அடங்குவார்கள்? என் கணவன் சம்பாதித்து நானும் எங்கள் குழந்தைகள் எனது கணவனுடைய தாய் தந்தை ஆகியோர் அவருடைய பணத்தில் சாப்பிடுவது என்பது நியாயமான விஷயம். ஆனால் என் கணவருடைய சம்பாத்தியத்தில் எனது பெரிய மாமியார், அவருடைய கணவர், மருமகன்கள், மருமகள்கள், பேர குழந்தைகள் என்று அனைவரும் சாப்பிடுகிறார்களே, இது நியாயமா? இப்படித்தான் இஸ்லாம் செலவு செய்ய சொல்கிறதா? குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எனது கணவரும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார். அவர்கள் வசதி இல்லாதவர்கள், நாம் தான் உதவ வேண்டும் என்று கூறுகிறார். உண்மையை சொல்ல போனால் எனக்கு பெரிய மாமியாருக்கு 3 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் வெளிநாட்டிற்கு சென்று வசதி வாய்ப்புடன் வாழலாம். ஆனால் அவர்கள் வெளிநாட்டு வாழ்க்கை வெறுக்கின்றனர். உள்ளூரில் கிடைத்த வேலையை பார்த்து கொண்டு தன் மனைவி மக்களுடன் சந்தோஷமாக இருக்கிறார்கள். என் கணவர் மட்டும் என்னையும் பிள்ளைகளையும் பிரிந்து வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். என் கணவருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்துள்ளான். அதில் சிறிதளவு கூட எங்களிடத்தில் சேமிப்பு இல்லை. என் கணவனுடைய குடும்பமே அதை சாப்பிடுகிறார்கள். இதனால் என் குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படுமோ என்ற அச்சமாக உள்ளது. கணவனுடைய குடும்பம், உறவினர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று வைத்து கொண்டாலும் ஒரு குடும்பத்தினுடைய சுமையை இன்னொருவர் சுமக்க இயலுமா? இது என் கணவர் புரிந்து கொள்ளாமல் மேற்கூறிய ஹதீஸை எடுத்து காட்டி பதிவு செய்கிறார். விளக்கம் தரவும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இதில் இவங்க கேட்குறத வச்சு பார்க்கும் பொழுது 2 பேருக்குமே அறிவுரை சொல்ல வேண்டிய விஷயத்தில் இருக்கிறது. இவருக்கும் சொல்ல வேண்டிய, கேள்வி கேட்டவருக்கும் சில அறிவுரைகள் சொல்ல வேண்டி இருக்குது. அவர் யாரை பற்றி சொல்கிறாரோ அந்த கணவருக்கும் சொல்ல வேண்டி இருக்கிறது. 2 பேருமே இவங்க இந்த எண்டில் இருக்கிறாங்க, அவர் அந்த எண்டில் இருக்கிறார். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க. 2 பேர் போகிறதுமே எக்ஸ்ட்ரீமாக தெரியுது. உண்மையாக இருந்தால், இவங்களுடைய கேள்வி சொல்லு உண்மையாக இருந்தால் இவர்கள் இந்த எண்டில் இருக்கிறாங்க. எவனுக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படி எண்டில் இவங்க இருக்கிறாங்க. அவர் நம்ம சொந்த பந்துக்கு தான் அள்ளி கொடுப்போம்னு அவர் அந்த எண்டில் இருக்கிறார். இஸ்லாம்ங்கிறது நடுவில் இருக்கிறது. இஸ்லாம்ங்கிற என்ன இருக்கிறது? நீங்கள் சொல்கிற மாதிரி நினைக்கிறது, நீங்கள் நினைக்க அப்படி தப்பு. இன்னொரு குடும்பத்தை சுமக்கணுமா, அவங்க கஷ்டத்தில் பாடுபடணுமான்னு கேட்குறது இருக்க, அதுவும் வடிகட்டின ஒரு சுயநலமான போக்கு. எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார்ல, அதுவும் சுயநலமான போக்கு. எப்படி இருக்கணும்னு கேட்டால், நம்ம குடும்பத்துக்கு பேசிக்கான அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால், தாய் தந்தையருக்கு கொடுக்கறது சரிதான், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது சரிதான், அதே மாதிரி உறவினர்கள் அனைவரும் அனுசரிக்கிறதும் சரிதான். அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தையும் கவனித்து கொள்ளணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை கவனிச்சுக்கிறாரு. எதிர்காலத்தை கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறணும்னு இருக்குல்ல, அது போய் மிச்சமாக உள்ளது கொடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஒரு கவனமற்று இருக்கிறாருன்னு விளங்குகிறது. அதனால் இது குறித்து மார்க்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை 2 பேருக்கும் பொதுவான அறிவுரைகளாக சொல்லுவோம். 2வது சூறாவில் 215வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான். எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை செலவு செய்வது என்று உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல், நபி நீங்கள் சொல்லுங்கள், மான் ஃபக்து மின் ஹைரின், நல்ல விஷயத்தில் எதை நீங்கள் செலவு செஞ்சாலும் ஃபலில் வாலிதைனி, பெற்றோருக்கு செலவு செய்யுங்கள். பெற்றோருக்கு செலவு செய்வதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். பெற்றோருக்கு கொடுக்கறது, என் கணவன் சம்பாத்தியத்தில் அவர் தாய் தகப்பனுக்கு கொடுக்கலாமான்னு நீங்கள் கேட்டீங்க என்று சொன்னால், அப்படி கேட்கல நீங்கள், அது ஓகே. இப்போ பெரிய மாமனாருக்கு தான் நீங்கள் கேட்குறீங்க. அடுத்தெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒளில் அக்ரபீன, பெற்றோருக்கும் உதவி செய்யணும், ஒல் அக்ரபீன நெருங்கிய உறவினருக்கும் செய்யணும். அது மட்டும் பத்தாது, ஒல் எத்தாமா, ஒரு முஸ்லீமாக இருந்தான்னு சொன்னால் அவனுடைய சம்பாத்தியத்திலிருந்து அவனுடைய தேவைக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் பெற்றோருக்கு கொடுக்கணும், உறவினருக்கு கொடுக்கணும், அனாதைகளுக்கு கொடுக்கணும், ஒல் மசாக்கீனி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஒபனி சபீலே திக்கற்று கிடப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறத இதான்ப்பா செலவு செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் 2:215 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த இஸ்லாம் என்று மார்க்கம்னு சொன்னாலே சும்மா கடவுளுக்கு செய்கிற வேலையை மட்டும் செய்யணும், அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு வேறு மார்க்கங்களில் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் இஸ்லாத்தில் அது கிடையாது. இஸ்லாத்தில் என்னன்னு கேட்டால், காசு பணத்தை செலவழிக்கிறதும் சேர்ந்து தான் இஸ்லாம். லைசல் பிர்ர அன்து வல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிபி, கிழக்கு திசையிலோ மேற்கு திசையிலோ உங்களுடைய முகத்தை நோக்குவது, அதாவது தொழுகிறது, அது 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 நன்மை கிடையாது. உலாக்கின்னல் பிர்ர, நன்மை என்பது என்னவென்றால், மண் ஆமன பில்லாஹி, அல்லாவை நம்பணும், ஒல்யோமில் ஆஹிரி மறுமையினால் நம்பணும், ஒல் மலாய்க்கத்தி வானவர்கள் நம்பணும், ஒல் கிதாபி வேதத்தை நம்பணும், ஒல் நபியின நபிமார்கள் நம்பணும். இதெல்லாம் நீங்கள் நம்பியிருக்கிறீங்க. அடுத்து உள்ளது முக்கியமானது, வாத்தல் மாலாலா ஹுப்பிஹி, மன விருப்பத்தோடு தனது பொருளாதாரத்தை அவன் செலவிட வேண்டும். தவில் குர்பா, நெருங்கிய உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டும். இதெல்லாம் சேர்ந்தால் தான் நன்மை. வெறுமனே அல்லாஹ் ரசூல் நம்புறது, மலக்க நம்புறது மட்டும் பத்தாது. காசு தான் பெரிய பரீட்சையே. ஈமானுக்கு டெஸ்ட்டு அங்கே தான் இருக்கிறது. வாத்தல் மாலாலா ஹுப்பிஹி, மன விருப்பத்துடன்,
மால்னா செல்வம், செல்வத்தை வழங்க வேண்டும். தவில் குர்பா உறவினர்களுக்கும், ஒல் யத்தாமா அனாதைகளுக்கும், ஒல் மசாக்கின ஏழைகளுக்கும், ஒபன சபீலி வழிப்போக்கர்களுக்கும், ஒ சாயிலீன யாசிப்பவர்களுக்கும், ஒஃபிர் ரிகாபி அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும் செலவு செய்யணும். காம செலாத்து அப்புறம் தொழுவணும், ஜக்காத்து கொடுக்கணும், வாக்குறுதி நிறைவேற்றணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் தான் உண்மையானவர்கள். உலாய்கஹுல் முத்தக்கூன், இவங்க தான் தக்வா உள்ளவர்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ நன்மையான விஷயத்தில் நீங்கள் இருப்பதாக இருந்தால் வெறும் வணக்க வழிபாடுகள் மாத்திரம் பத்தாது, அது மட்டும் நன்மை கிடையாதுங்கிறான்ல, எல்லாம் சேர்ந்து தான் நன்மை. இஸ்லாம் மார்க்கத்தில் நீங்கள் இருப்பதாக இருந்தால் நல்லறம் என்பது முக்கியமான சோதனை காசில் தான் இருக்குது. அப்போ உறவினருக்கு செலவு செய்கிறதுங்கிற ஒரு விஷயத்தில் உங்கள் கணவர் செய்கிற ஒரு விஷயம் கரெக்டாக தானே இருக்குது, செய்யத்தான் வேணும். அவர் 4:36 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஓபதுல்லா அல்லாஹ் வணங்குங்கள், ஒலா துஷிருக்கு பிஹி ஷையா அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காதீர்கள், ஒபில் வாலிதேனி எஹசானா பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரங்களை செய்யுங்கள். பெற்றோரை கவனிக்க சொல்லிட்டானா. ஒபிதில் குர்பா உறவினரை கவனியுங்கள், ஒல் யத்தாமா அனாதைகளை கவனியுங்கள், ஒல் மசாக்கின் ஏழைகளை கவனியுங்கள், ஒல் ஜாரிதில் குர்பா நெருங்கிய உறவினரான அண்டை வீட்டாரை கவனியுங்கள், ஒல் ஜாரில் ஜுனுபி உறவினர் அல்லாத அண்டை வீட்டாரை கவனியுங்கள், ஒ சாஹிபி பில் ஜம்பி பயண தோழர்களை கவனியுங்கள், ஒப்னி சபீலி திக்கற்றவர்களை கவனியுங்கள், ஒமா மலக்கத் ஐமானுக்கும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அடிமைகளை கவனியுங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அப்போ அல்லாஹ் வணங்குங்க, ஷிர்க் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டளை என்ன, அள்ளி கொடுக்குறதுல வந்துடுது. அல்லாஹ் வணங்குங்க, ஷிர்க் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொல்லிடுறான், காசு பணத்தை என்ன செய்யணுங்கிறதுக்கு வந்துடுறான்ல. அதனால் பொருளாதாரத்தை கொஞ்சம் செலவு செய்தல் என்பது தான் பெரிய டெஸ்ட்டே இருக்கிறது. நம்ம ஈமானில் இருக்கிறோமா இல்லையா என்பதற்கு அது ஒரு பெரிய அளவுகோலாக இருக்கிறது. அதே மாதிரி 16:90 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ யாமுர் பில் அத்லி வல் இஹ்சான் நீதியையும் நல்லுதவி செய்வதையும் அல்லாஹ் ஏவுகிறான். ஒ ஈத்தாய் இதில் குர்பா உறவினருக்கு வழங்குவதையும் ஏவுகிறான். உறவினருக்கு கொடுப்பதை அல்லாஹ் கட்டளையிடுறான். அது மாதிரி 16:90 17:26 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வாத்திதல் குர்பா உறவினருக்கு வழங்கி விடுங்கள், ஹக்கஹு அவங்களுடைய உரிமையை வழங்கி விடுங்கள். உரிமை அது உறவினருக்கு கொடுக்குறதுங்கிறது ஏதோ பிச்சைன்னு நினச்சிக்கிறாதீங்க, உறவினருக்கு கொடுக்குறது உரிமைங்கிறான். அவங்களுடைய உரிமையை கொடுத்து விடுங்கள். ஒரு மிஸ்கீனுக்கும் கொடுத்து விடுங்கள். ஒபன சபீலி வழிபோக்குற திக்கட்டை கொடுத்துருங்க. உலாத்து பதிர் தபதிரான வீண் வரையும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக பொருளாதாரத்தை வழங்குற விஷயத்தை இந்த வசனத்தையும் சொல்கிறான். 30-38 வசனத்துலையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இது ஒரு வகையாச்சா. இதெல்லாம் இங்கே கேள்வி கேட்ட உங்களுக்குள்ள அறிவுரை. ஒரு கணவராக இருக்கக்கூடியவர் சொந்த பந்தங்களை கவனிப்பதில் உங்களுக்கு வெறுப்பு வரக்கூடாது. வெறுப்பு அவங்களுக்கு கூலி இல்லாமல் போயிடும். நீங்களும் மன விருப்பமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அவன் செய்கிற கூலியில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் மனைவியாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, கணவன் அந்த சொந்த பந்தங்களை கவனிக்கிறார் என்று சொன்னால் அதை ஊக்குவிக்கணும். அதை சங்கடப்படக்கூடாது, மன வருத்தத்துக்கு ஆளாக்கக்கூடாது, செய்கிறவனை தடுத்துடக்கூடாது. உங்கள் சொல்ல கேட்டு உதவி நிப்பாட்டிட்டான்னு வைங்க, அவனுடைய வாழ்க்கையும் பாழாயிரும், மரமே உங்களுக்கும் பாழாகி போயிடும். அதனால் ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி தான் அவன் நடக்கிறாரு. சொந்தக்காரங்களை கவனித்தல் என்பது நம்ம என்ன செய்யக்கூடாது. அவன் நினைத்தால் அவன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாமே, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிந்தனையா? வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டுக்கு போனால் சம்பாதிச்சிடணும்னு கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், அவனுக்கு தரல. அதுதான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, ஒரு பிச்சை கேட்டு வர்றான்னு வைங்களேன், இவன் நினைத்திருந்தால் ஒரு கடையில் வேலை செஞ்சு அப்படியா கேட்குறது? கேட்டு நான் கொடுத்துட்டு போங்க, அவனை அந்த மாதிரி ஆக்கியிருக்கான், அவங்கள இந்த மாதிரி ஆக்கியிருக்கான் அல்ல, அப்படி எடுத்துக்கணுமே தவிர, அவர்களுக்கும் ஆம்பளை பிள்ளை இருக்கிறது, அவர்களும் வெளிநாட்டுக்கு போனான், அவன் கரெக்டாக இருக்கிறான். எனக்கு சொல்ல போனால் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கிறான். உங்களை வெளிநாட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் தியாகம் பண்ணிட்டு போகணுன்ட்டு மார்க்கத்தில் சட்டம் இருக்குதா? இல்லை. அப்போ அப்படி இருக்கிறனால அவனும் போய் சம்பாரித்தான் என்னென்னலாம் கேட்கக்கூடாது. அவங்க கஷ்டப்படுறாங்க இப்போ, அவ்வளோதான். அவன் வெளிநாட்டுக்கு போனாலும் சம்பாதிப்பான்னு யாரும் கேரண்டி தர முடியாது. அதனால் நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. அவன் நினச்சா சம்பாதிக்கலாம், அவங்க நினச்சா வியாபாரத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு இப்போ கஷ்டப்படுறான், அவ்வளவுதான். நம்மள்ட்ட உதவி கேட்டு வர்றவன்ட்டு இப்படி நினைக்கலாமா? நீங்கள் ஒருத்தர் உதவி கேட்டு வந்தான்னா, இவன் நினச்சானே என்னால் கடையில் வேலை பார்க்கலாம், இவன் நினச்சானே அதை செய்யலாம், இவன் நினச்சானே என்னால் அப்படியே நினைக்கிறது. அப்படி கேட்குறது இஸ்லாமிய அம்மா சாயில பலா தன்ஹர், கேட்டு வர்றவங்கள விரட்டாதுன்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் சொல்கிற விரட்டுற மாதிரி வாதங்கள் நீ சொல்லலாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களும் போய் வெளிநாட்டில் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சா என்ன? அது கேட்கவே கூடாது இஸ்லாத்தில். கஷ்டப்படுறான்னா உதவி செய்யணும், அவ்வளவுதான். அது சம்பாதிச்சா என்னன்றதை நீங்கள் நட்பு முறையில் ஒரு ஆலோசனை அவர்கிட்ட சொல்லலாமே தவிர, அது கேள்வியாக கேட்குற அளவுக்கு மனசில் இருத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட உள்ள நற்பண்புகள் குறைஞ்சிடும். இப்படியாக நினைக்கிறேன், காசு தான் வாழ்க்கை, அந்த பேராசை பிடித்தவர்களாக நீங்கள் மாறக்கூடிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் அவருக்கு சொல்கிற விஷயங்களும் இருக்கிறது.
ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், எஸ்எல் உனக்கு மாதா இன்ஃபிகூன், நாங்கள் என்ன செலவு செய்வது என்று கேட்கிறார்கள். அப்போ ரசூல்லாவுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், குலில் அஃப்வ, உபரியானதை செலவு செய்யுங்கள். உபரிண்டா என்ன? உங்களுடைய தேவை, உங்கள் மனைவி தேவை, உங்கள் பிள்ளையுடைய தேவை, உங்களுடைய வருங்கால சேமிப்பு எல்லாம் போக வச்சுட்டு அதுலேருந்து செலவு செய்யணும். இருக்கிற அம்புட்டையும் வர்ற சம்பளத்தை அம்புட்டையுமே செலவழிச்சிட்டு போகிறதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது இல்லை. அது உங்கள் கணவர் அதில் கொஞ்சம் எல்லை மீறுறாரு என்பது நீங்கள் சொல்ல உண்மையாக இருந்தால், அவர்கிட்ட கேட்டால் அவர் வேறு பதில் வச்சுருப்பார் என்னமே தெரியலை. நீங்கள் சொல்கிற உண்மையாக இருந்தால் அவர் வந்து எல்லை மீறி அம்புட்டையும் காலி பண்ணுறாரா அல்லது உங்களுக்கு தெரியாமல் கூட சேர்த்து வச்சுருக்கிறாரா, அது உங்களுக்கு தெரியாது. சேர்த்து வைக்கணும். அவருடைய கடமை என்னன்னு கேட்டால், உபரியானத்தான். உபரிங்கிற என்ன? தன்னுடைய தேவை, தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவை, எதிர்கால தேவை எல்லாம் அதில் அடங்கிடும். அதுக்கு மேற்கொண்டு உள்ளதை தான் நீங்கள் செலவு செய்யணும் என்று 2:219 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒருத்தர் வந்து தர்மம் செய்கிறேன்னு சொல்லி வர்றாரு ரசூல்லாட்ட வந்து, அபூ தல்ஹாங்கிறவர், அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டிருக்கிறான், விருப்பமானதை நீங்கள் தர்மம் செஞ்சால் தான் நன்மை அடைய முடியுங்கிறான். எனக்கு ரொம்ப விருப்பமானது வந்து பைருஹாண்டு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டம் எனக்கு ரொம்ப விருப்பமானது, அந்த சொத்தை நான் வந்து உங்கள் கையில் தர்றேன், நீங்கள் தான தர்மத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னு ரசூல்லாட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறார். அப்போ ரசூல்லா செய்கிறாங்க, அப்படி சொல்லாத, தா கமாலுன் ராபிஹுன், அது நல்ல நல்ல வருமானம் வரக்கூடிய சொத்துலப்பா, அதை போய் கொடுக்குறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்ய அப்படின்னு கொடுக்க நினைத்தால் நீ தர்மம் செய்யாத. தர்மம் செய்யறதுக்கு பதிலாக உன்னுடைய உறவினருக்கு கொடுத்துறாத, உன்னுடைய உறவினர்களுக்கு பிரித்து கொடுத்துக்கப்பான்றாங்க. அவர் சொந்தக்காரங்களுக்கு நெஞ்சாரை பிரித்து கொடுத்தான்னு வருது. அப்போ தர்மம் செய்யணுன்னு வரும்போது கூட ரசூல்லா என்ன செஞ்சாங்க, அவனுக்கு தர்மம் தான் செய்யணுன்ற ஒரு ஆசையாக இருந்தால் உறவினருக்கு கொடுப்பாங்கிறாங்க. இப்போ உறவினருக்கு கொடுத்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு சஹாபி, சாதுங்கிற ஒரு சஹாபி, அவர் வந்து ரொம்ப மரண வேலையை நெருங்கிட்டார். ரசூல்லா போய் அவர் நோய் விசாரிக்க போகிறாங்க. போகணுன்னு என்ன செய்கிறார், அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் வந்து எனக்கு காலம் நெருங்கி போச்சு, என்கிட்ட நிறைய காசு பணம் ஜாஸ்தியாக வச்சுருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, அவ்வளோ பணம் அதுக்கு தேவையில்லை, அதனால் என்னுடைய செல்வத்தில் நான் வந்து 3/2 மடங்கை தர்மம் செஞ்சிட்டுமா, என் மகளுக்கு வந்து 3/1 போதும், பல லட்சங்கள் வச்சுருக்கிறேன், என் 3/1 பங்கை நான் விட்டுட்டு என் மகளுக்கு விட்டுட்டு 3/2 பங்கை ஒரு 66% அந்தளவுக்கு நான் வந்து தர்மம் செஞ்சிட்டுமா, பார்த்த சத்தகு போய் சுலுசை மாலி, என்னுடைய செல்வத்தில் 3/2 தர்மம் செய்யட்டுமான்னு அவர் கேட்குறாரு. ரசூல்லா சொல்கிறாங்க, காலலா செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க. புகழ்த்து அப்புறம் இவர் கேட்குறா, இப்போ சத்திரி, இப்போ பாதியை செய்யட்டுமா, பாதியை சொந்தத்துக்கு வாரிசுகளை விட்டுட்டு ஒரு பாதியை நான் வந்து தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்களா, அப்படி செய்யக்கூடாது, பாதியெல்லாம் செய்யக்கூடாது. சும்மா கால அப்புறம் கேட்குறா, சுலுசு 3/1 செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, 3/1 செய்யலாம், அது கொஞ்சம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் 3/1 செஞ்சுக்கன்னு ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. இந்த அறிவுரை வந்து உங்கள் கணவர் வந்து எல்லாத்தையும் வாரி வீசக்கூடியவராக இருப்பாரே, ஆனால் அவருக்குள்ள அறிவுரை என்ன அறிவுரை, இன்னக்க ததர வரதத்துக்கு அகனியா, உன்னுடைய வாரிசுகளை செல்வந்தர்களாக நீ விட்டு செல்வது ஹைருன் சிறந்தது, மின் ததரகம் ஆழத்தன், ஏழைகளாக விட்டு செல்வதை விட, கஃபஃபூனன் நாச, மக்கள்கிட்ட கையேந்தி கொண்டு ஏழையாக இருப்பாங்களே அப்படி விட்டுட்டு போவதை விட உன் பிள்ளைகளை வந்து தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது தான் நீ சிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் என்னென்னு கேட்டால், ஒருத்தன் தனக்குரியது என்பதில் எதையெல்லாம் கவனத்தில் கொண்டுன்னு, நம்ம திடீர்னு மூத்தா போயிட்டோம்னா நம்ம புள்ள தெருவு நிற்கக்கூடாது, நம்ம புள்ள கையேந்தக்கூடாது, அடுத்தவன்கிட்ட கையேந்தாத நிலையில் நம்ம பிள்ளையை நம்ம விட்டுட்டு போகணும், அப்படி விட்டு போகிறது சிறப்புங்கிறாங்க ரசூல்லா. அப்போ இந்த கணவர் வந்து எந்த சேமிப்பும் இல்லை, எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாரு, பிள்ளைகள் நாளைக்கு அடுத்தவரை எதிர்பார்த்து வாழணுங்கிற அளவுக்கு அவர் போவாரையானால் அது எக்ஸ்ட்ரீம், அதுக்கும் தடை இருக்குது மார்க்கத்தில். நீங்கள் வந்து உறவினருக்கு உதவுறதையே வெறுக்கத்தக்கதாக பார்க்குறீங்க, உங்களுடைய தன்மையை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு உள்ளே செஞ்சாலும் நீங்கள் உடன்பட மாட்டீங்க. அது இறைவன் கொடுக்குறாருங்கிற அந்த வெறுப்பு மனசுக்குள்ளே இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பண்பாடாக இல்லை. அதே நேரத்தில் வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா எல்லை மீறி போகிறார். நீங்கள் சொல்ல உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லை மீறி போகிறாரு. பிள்ளைகள் நாளைக்கு கையேந்துவாங்களா, அடுத்தவன்கிட்ட கையேந்த நிலையில் இருப்பார்களாங்கிறத கவனித்து அப்படி இல்லாமல் விட்டுட்டு போகணும். ஏதோ வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை நெஞ்சிருந்தேன், அதுக்காக வேண்டி அப்படி செஞ்சுட்டு போகிறது நல்லதுங்கிறான். இது புகாரில் 1295 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ 2 பேரும் அதை பேலன்ஸ் பண்ணி நடந்து கொள்ள வேண்டிய விஷயம்.